வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சென்னை மெட்ரோ ரயில் டிராவல் கார்டு ஆன்லைனில் ரீசார்ஜ் செய்வது எப்படி என்பதை பற்றி தான் பார்க்க போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் CMRL ஆப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ சென்னை மெட்ரோ ரயிலோட ஆப் டிஸ்பிளே ஆகும். இன்ஸ்டால் அதை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். முதல்ல டவுன்லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் கொடுத்து உள்ளே போகணும். ஓப்பன் கொடுத்த பிறகு அலோவ் CMRL டு access திஸ் டிவைஸ் லொக்கேஷன் கேட்கும். while யூஸிங் த ஆப் ஒன்லி திஸ் டைம். ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். அடுத்ததாக அலோவ் CMRL டு access ஃபோட்டோஸ் அண்ட் மீடியா ஆன் யுவர் டிவைஸ் கேட்கும். அலோவ் ஆர் டெனி ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். கொடுத்துட்டு உள்ளே போனோம்னா அக்கௌண்ட் க்ரியேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுக்கணும். க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்து உள்ளே போனோம்னா நம்மளுடைய நேம், ஜெண்டர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, க்ரியேட் பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்துட்டு ஐ அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தோம்னா நம்மளோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். நம்மளோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் ஓப்பனிங் பேஜில் ஸ்டேஷன் இன்ஃபோ, ட்ராவல் பிளானர், நியரஸ்ட் ஸ்டேஷன், கியூஆர் டிக்கெட் இந்த முக்கியமான 4 மெனு கொடுத்துருக்காங்க. இதை தவிர வேறு ஏதாவது மெனு வேணும்னா நம்ம ஆட் மெனு கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது மாடிஃபை பண்ணாலும் எடிட் மெனு கொடுத்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸ்டேஷன் இன்ஃபோ அந்த மெனுவை கிளிக் பண்ணோம்னா நமக்கு எந்த ஸ்டேஷனோட இன்ஃபர்மேஷன் வேண்டுமோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. க்ரீன் லைன், ப்ளூ லைன் இதில் இருக்கிற எல்லா ஸ்டேஷனோட இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு மெனு இருக்குது. அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நமக்கு எந்த ஸ்டேஷன் நியரஸ்ட் இருக்கோ அதை தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் இப்போ ஸ்டேஷன் இன்ஃபோக்குள்ளே போய் பார்ப்போம். நமக்கு எந்த ஸ்டேஷனோட இன்ஃபர்மேஷன் தெரியணுமோ அதை கிளிக் பண்ணணும். ஸ்டேஷன் இன்ஃபோ கொடுத்து உள்ளே போனோம்னா அது ப்ளூ லைனா, க்ரீன் லைன் ஸ்டேஷனா, அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனா, ஓவர் பிரிட்ஜ் ஸ்டேஷனா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை தவிர என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, CCTV சிஸ்டம், லிஃப்ட் சிஸ்டம், எஸ்கலேட்டர், கால் பாயிண்ட், டிக்கெட் கவுண்டர், பார்க்கிங் ஏரியாஸ், ஃபயர் அலாரம் போன்ற என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ட்ரெயின் டைமிங்ஸ் அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு முதல் ட்ரெயின் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, அடுத்த 1 மணி நேரத்துக்கு எத்தனை ட்ரெயின் எந்தெந்த டைமில் வரும் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்க்கிங் அவைலபிலிட்டி அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா அதை கிளிக் பண்ணோம்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, அது பெர் ஹவருக்கு எவ்வளோ ரூபாய் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டேஷன் வந்து எங்கே தங்கணும், எங்கே நமக்கு ஃபுட் அவைலபிலிட்டி இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கனாலும் இதில் தெரிஞ்சுக்கலாம். வேர் டு ஸ்டே அண்ட் டைன் அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடச்சிடும். ட்ராவல் பிளானர் இந்த மெனு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷன் போகணுமோ அந்த டீட்டெயில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டேட்டு, டைமு இதை கிளிக் பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஃபேர் எவ்வளவு, மொத்த தொலைவு எவ்வளோ நேரம் ஆகும், நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நடுவில் எத்தனை ஸ்டேஷன்ஸ் இருக்குது, அடுத்ததாக என்னென்ன ட்ரெயின் எந்த டைமுக்கு இருக்குது இந்த டீட்டெயில் கிடைக்கும். இதை தவிர நம்ம ரூட் மாறி போக வேண்டியதாக இருந்தால் க்ரீன் லைன்லேருந்து ப்ளூ லைனுக்கோ, ப்ளூ லைன்லேருந்து க்ரீன் லைனுக்கோ போக வேண்டியதாக இருந்தால் அந்த டீட்டெயிலும் ஹைலைட் பண்ணி காமிக்குது. இப்போ வாங்க எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நாம் ட்ராவல் கார்டு ரீசார்ஜ் அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டோம்னா முதல்ல நம்ம ஆட் நியூ கார்டு கொடுக்கணும். ஆட் நியூ கார்டில் நம்மளோட கார்டு நம்பர் என்ட்ரி பண்ணணும். அதுக்கடுத்து நம்மளோட நிக் நேமை என்ட்ரி பண்ணணும். நம்மளுடைய கார்டு நம்பரையும் நிக் நேமையும் என்ட்ரி பண்ணிவிட்டு ஆட் கார்டு கொடுத்தோம்னா நம்மளோட கார்டு ஆட் ஆகிடும். இப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ணக்கூடிய கார்டை கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணணும். நமக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபான்றது டிஃபால்ட்டாக காமிக்கும். அதை கிளிக் பண்ணியும் ரீசார்ஜ் பண்ணலாம். அல்லது நமக்கு தேவையான அமௌண்ட்டையும் கிளிக் பண்ணி ரீசார்ஜ் பண்ணலாம். அமௌண்ட் என்ட்ரி பண்ணிவிட்டு ஆட் மணி கொடுத்தோம்னா நமக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வரும். பேமெண்ட் ஆப்ஷனில்
கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், கேஷ் கார்ட்ஸ், வேலட்ஸ், யூபிஐ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் நமக்கு எது வசதியோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். நான் கிரெடிட் கார்டு கொடுத்து பேமெண்ட் பண்ணுறேன். இப்போ பேமெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. பேமெண்ட் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு பேமெண்ட் சக்ஸஸ் அப்படின்ட்டு வருது. இந்த இந்த ப்ராசஸ் வந்து இதோட முடியல. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ப்ராசஸ் இருக்குது. நம்ம கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா ஸ்டேஷனில் இருக்கிற ரீசார்ஜ் மிஷின் இருக்குது, இல்லாட்டி டிக்கெட் வெண்டிங் மிஷின் இருக்கும். அதில் போயிட்டு நம்ம கார்டை இன்சர்ட் பண்ணி வெப் டாப்அப் அதை கொடுக்கணும். அதை கொடுத்தா தான் நம்மளோட டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். இதுதான் ரீசார்ஜ் மிஷின். இந்த ரீசார்ஜ் மிஷினில் பயண அட்டை, ட்ராவல் கார்டு அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல நம்ம கார்டை இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு மானிட்டரில் வெப் டாப்அப் அதை கிளிக் பண்ணணும். அதை டச் பண்ணோம்னா நம்மளோட டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். இப்போ வெப் டாப்அப் ப்ராசஸிங் அதை காட்டுது. நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணோம், எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் காட்டும். சக்ஸஸ்ஃபுல் ரீசார்ஜ் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. இப்போ நமக்கு ரிசிப்ட் வேணும்னா ரிசிப்ட் கிளிக் பண்ணோம்னா நமக்கு ரிசிப்ட்டும் வரும். ஃப்ரெண்ட்ஸ், மெட்ரோ ரயில் ஆப் யூஸ் பண்ணி ட்ராவல் கார்டு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானது இருக்குன்னு நினைக்கிறேன். அடாப்பாப்பா, கவுண்டரில் கொடுத்தா 2 நிமிஷத்தில் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க, இதுக்கு எப்போ இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. பீக் ஹவர்ஸில் கவுண்டரில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு பீக் ஹவர்ஸில் டெய்லி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதனால் கவுண்டரில் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பாதவங்க இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ட்ராவல் கார்டு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் தராங்க. அதாவது நம்ம டிக்கெட் ஃபேர் வந்து 40 ரூபான்னா 20% டிஸ்கவுண்ட் போட்டு 32 ரூபா தான் வரும். இதனால் டெய்லி டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ராவல் கார்டு யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணோன்னா நமக்கு காசும் மிச்சமாகும். இந்த வீடியோவை நான் 5 நிமிஷத்தில் முடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் அதிக டைம் எடுத்துக்கிச்சு. அதனால் இந்த மெட்ரோ ரயில் ஆப் யூஸ் பண்ணி QR டிக்கெட் எப்படி எடுக்கணுன்றதை அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.